शिवेल मुरुगनुक्कु एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषये वरदुर्यां निधे सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। ओम आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणचक्षुषु स्तोत्रं तु बलमिन्द्राणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदम् अहं ब्रह्मं निराकुर्याम् मा ब्रह्मं निराकरो अनिराकरणमस्तु वा अनिराकरणमे अस्तु तदात्मानि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांति। இன்னைக்கு தத்துவமசி என்ற தலைப்பில் மனனத்துக்காக சிரவணம் செய்த மாணவர்களுக்கு 2500 ஆடியோக்களை கேட்டு தான் யார், பிரம்மம் யார், ஜெகத் யார் என்று அறிந்தவர்கள் அவர்களுக்கு தானும் பிரம்மமும் ஒன்றுதான், நீயும் பிரம்மமும் ஒன்றுதான் இன்னும் குரு சொல்கிறாங்க, வேதமும் சொல்லுது, உபநிஷத்தும் சொல்லுது. அது எப்படி அப்படிங்கிற கேள்வியும் சந்தேகமும் இருக்கும். சரி, குரு சொன்னாங்க, வேதம் சொல்லுது, நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி மெய்ப்பொருள் அறியாத வரைக்கும் அந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். சந்தேகத்தோடு பயணம் செய்யவே கூடாது. இப்போ எல்லாருக்கிட்டே இருக்கக்கூடிய பெரிய மைனஸ் என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தில் சந்தேகம் வந்ததுன்னா அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிவிட்டு காரியத்தை பண்ணுறதில்ல. யார்கிட்டையும் கேட்டால் கௌரவம் குறைஞ்சிரும். குரு கிடையாது. எந்த தொழிலையோ அந்த விஷயத்துலையோ எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டால் அகங்காரம் தலை தூக்கு, அகங்காரம் விடாது. அதனால் இவர் என்ன நினைக்கிறாருன்னா அப்படியே பண்ணிடுவோன்னு பண்ணிடுறான். ஏதோ ஒன்று பண்ணி மூடி மூத்தி மூடிறான்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி என்ன ஒன்று ஒப்பைத்திடுறான். அது பெரிய தவறு. அது ஒரு பூர்த்தி இருக்கணும். ஒரு காரியத்தில் அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான், ஒரு நிபுணத்துவத்தோடு செய்யணும், பிரியத்தோடு செய்யணும், பூர்த்தியாக பூரணமாக செய்யணும், அப்புறம் நிஷ்காமியமாக செய்யணும். காரியத்தை செய்யணும், ஆனால் பலனை எதிர்பார்க்கணும். பலன் இல்லாமல் போகுதுன்னா பலன் இல்லாமல் யாரும் எதுவும் நடக்காது. பலன் கண்டிப்பாக உண்டு. பலன் பின்னாடி. பலனையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா காரியத்தை விட்டுடுவேன். அதனால் பலனில் கவனம் செலுத்தாமல் காரியத்தில் கவனம் செலுத்துங்க. இது ஈஸ்வரனுடைய வேலை. கண்டிப்பாக ஈஸ்வரன் ஒன்று நம்மளை ஏமாற்ற மாட்டார். சில முக்கியமான விஷயங்களெல்லாம் நம்பிக்கையின் ஆதாரத்தில் தான் இந்த பிரபஞ்சம் வச்சிருக்கு. அறிவு இருந்தால் ஞானியாக இருக்கிறவன் நம்ப மாட்டான், அறிவிலே அவன் உணர்ந்துடுறான். அதனால் அவனுக்கு நம்பிக்கை அவசியம் இல்லை. பக்தர்களுக்கு ஞானம் இல்லாததுனால நம்பிக்கையின் ஆதாரத்தில் இருக்கான். நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும் பக்தனுக்கு. ஞானிக்கு அந்த சந்தேகம் இருக்காது. ஏன்னா அவன் நம்பலை. ஆராய்ஞ்சு பார்த்துட்டு மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருள் கண்டதுக்கப்புறம் அவன் யதார்த்தமாக இருக்கிறான். அப்போ இங்கே நானும் இறைவனும் ஒன்றுங்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு உபநிஷத்து காரண காரியங்களை எடுத்து சரியாக விளக்குகிறது. அதை குருவோட விசாரம் செய்ய 2வது முறை 3வது முறை அதை சிந்திக்க அதன் பெயர் மனனம்னு பேர். அதில் என்ன ஃபார்முலானா மச்சித்தக மத்பரக, சதா சத்தை நோக்கியே சிந்தனை. அதான் என்னை நோக்கியே சிந்தனைன்னு சொல்கிறார். என்னை நோக்கினா மகாவிஷ்ணு அர்ஜுனனுக்கு என்னை நோக்கினா சத்து சித்துக்கிட்ட பேசுது.
நமக்குள்ளே நம்ம மனசாட்சின்னு சொல்கிறது அந்த சத்து தான். சத்து சித்துக்கிட்ட பேசுது. சித்து சந்தேகத்திலையோ குழப்பத்திலையோ பயத்திலையோ வழித்தடுமாறி குழப்பத்தில் இருந்தால் அதுக்கு வழிகாட்டுவதற்காக உள்ளிருக்கக்கூடிய சத்தானது சரியான வெளிச்சத்தை கொடுக்க இந்த சித்தானது சத்தை நோக்கி எளிமையாக தொடர்ந்து பயணிக்கிறது. இப்போ மனிதன் சித்துன்னு சொன்னால் அவனுக்கு ஆதாரமாக இருக்கிற சிவமானது சத்தாக இருக்கிறது. சித்தும் சத்தும் ஒன்று தான், சக்தியும் சிவமும் ஒன்று தான். சிவமே சக்தியாக வெளிப்பட்டிருக்கிறது. அதுக்கு மனம்னு சொல்லலாம், சூக்ஷ்ம உடம்புன்னு சொல்லலாம், காரண உடம்புன்னு சொல்லலாம், ஸ்தூல உடம்புன்னு சொல்லலாம், புத்தின்னு சொல்லலாம், அகங்காரம்னு சொல்லலாம். எலும்பு தசை நாடி நரம்பு எது வேணாலும் சொல்லலாம். 96 தத்துவங்கள். நீ எல்லாம் எதை சொன்னாலும் அந்த பிரம்மத்தினுடைய பிம்பத்தை தான் அது வெளிப்படுத்தும். அதுக்கு நிலை அலை நுரைன்னு அடிக்கடி சொல்லுவோம். நிலையான கடல் நீர் அலையாக மாறி நுரையாக மாறுகிறது. நிலையான சிவம் அசையக்கூடிய சித்தாக, அம்பாளாக, ஜகத்தாக, பஞ்சபூதங்களாக மாறி அதில் ஜீவனாக சைத்தன்யமாகவும் ஜடமாக கல் உயிரற்ற பொருட்கள்னு சொல்ல அசையாத பொருட்களை நுரையாகவும் நம்ம பேசுகிறோம். அப்போ நிலை சிவம், அலை சக்தி, நுரை இந்த பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட பொருட்கள். இங்கே நீயும் அவரும் ஒன்று இரண்டாக வேலை செய்கிறது. ஒன்று அசையும் ஒன்று அசையாது அப்படின்னு சொல்ல அதுக்கான விசாரங்களை தொடர்ந்து குருவோட மந்திரங்களுடைய ஆதாரத்தில் பிரமாணத்தில் பேச 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 கேட்க 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 இந்த சித்தானது தன்னுடைய அறிவு நிலைகளில் சுத்திகரணம் பெற்று சித்த சுத்தியாகி அறிவு சுத்தியாகி மனம் இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் சித்தம் இல்லாமல் புத்தியும் இல்லாமல் கடந்த சைத்தன்யமாக பியூர் கான்சியஸ்ன்னு சொல்லக்கூடிய சித்த ஸ்வரூபத்தை அடையும் போது அது சத்தை தரிசிக்கக்கூடிய யோகிதை பெறுகிறது. அதுவரை மனனம் செய்ய வேண்டும். அந்த மனனத்துக்கான மந்திரங்களை தான் இப்போ 127 உபநிஷத்துலேருந்து எடுத்து தொடர்ந்து இது 10வது கிளாஸாக இதை நம்ம இன்றைக்கி ஆராய போகிறோம். இதில் பல மகா வாக்கியங்கள் இருக்குது. அதை ஆராய்ந்தாலும் நீயும் அவர் ஒன்றுங்கிறத நிரூபணம் பண்ணோம். பல மந்திர வார்த்தைகள் இருக்குது. அதை ஆராய்ந்தனா அர்த்த தரிசனம், தத்துவ ஞானம், அர்த்த தரிசனம், அத்தியாத்ம ஞானம், நித்தியத்துவம். அத்தியாத்ம ஞானம் நித்தியத்துவங்கிறத தொடர்ந்து சிரவணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அறிஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். அது அத்தியாத்ம ஞானம் நித்தியத்துவம். உட்பொருளில் நம்ம தொடர்ந்து அறிஞ்சிக்கிட்டே இருக்கோம். சிரவணம் பண்ணுறது தான் அத்தியாத்ம ஞானம் நித்தியத்துவம். தத்துவம் அவர் குரு சிரவணம் உங்களுக்கு உபதேசம் பண்ண நீங்கள் அது சிரவணம் பண்ணி அதில் உள்ள வார்த்தைகள் உங்களை தொடுதா அதுன்னு சொன்னால் அது தத்துவம்னு பேர். எந்த வார்த்தை உன் உயிரை தொடுகிறதோ அது நீ தத்துவம். தத்துவம்னா என்னன்னா அது நீ. எது நீ? எந்த வார்த்தை உன்னை நேற்றே சொல்லிட்டேன், இதுக்கு பதில் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண தானே வருது. தத்துவங்கிறது என்னென்னா ஒரு ஃபிலாசபின்னு சொல்லுவாங்க. ஃபிலாசபின்னா ஒரு விஷயத்தை செய்து பார்த்து அதுக்கப்புறம் ஒரு இறுதியான ஒரு வாக்கை கொடுப்பாங்க. இதுதாங்க உண்மை மெய்ப்பொருள். இப்போ ஒரு கேஸுன்னு வச்சுங்க, ஒரு சிபிஐ அதிகாரி எல்லாத்தையும் ஆராய்ஞ்சி 1000 பக்கத்தில் எழுதி குற்றப்பத்திரிகைலாம் எழுதி எல்லாத்தையும் நிரூபணத்து சாட்சிகள் எல்லாம் போட்டு கடைசியில் கன்க்ளூஷன் பண்ணுவாங்க, இவன் குற்றவாளி அல்லது குற்றவாளி அல்ல, நிரபராதின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி இறுதி வார்த்தை தான் நீங்கள் ஏற்றுக்க வேண்டிய விஷயம். அது உங்கள் உயிர் ஏற்றுக்கக்கூடிய விஷயம்.
அது சித்தாக இருக்கும் போது சத்து ஏற்றுக்கும். இவ்வளோ அது ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் தான் அது சித்து நிலைக்கு வருது. சித்து நிலைக்கு வரும்போது சத்து ஏற்றுக்குது. இப்போ ஒரு குரு பேசும்போது எல்லா வார்த்தையும் உங்களுக்குள்ளே போகுன்னா போகாது. ஆனால் சித்தாக இருக்கக்கூடிய வார்த்தை, ஓம்காரமாக இருக்கக்கூடிய வார்த்தை, மந்திர வார்த்தைன்னு சொல்கிறோம். அந்த வார்த்தை தான் உன்னுடைய சத்தான உன்னுடைய சொரூபத்துக்குள்ளே நுழைகிறது. அது நீ ஆகிறாய். நுழைகிற வார்த்தை சித்தானது சத்தாகிறது, மந்திரமானது உயிராகிறது. இது புரியுதா? இதுக்கு மேலே எப்படி புரிய வைக்கிறது? எந்த வார்த்தை உன் உயிரை தொடுகிறதோ, இந்த இடத்துல உயிருங்கிறது சத்து. எந்த வார்த்தை உயிரை தொடுகிறதோ அது சித்து. உயிரை தொடுகிறதோ உயிர் சத்து. எந்த வார்த்தை ஓங்காரமாக இருக்கோ அது சித்து. சித்து உயிருங்கிற சத்தை தொடுகிறது. உயிருங்கிற சத்தை சித்துங்கிற ஓங்காரத்தில் இருக்கக்கூடிய மந்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஓங்காரம் தொடுகிறது. எப்படி தொடுகிறதுனா பொருளாக தொடுகிறது. என்ன பொருள்? அர்த்தமாக. இப்போ அர்த்தமாக ஒரு வார்த்தை சொல்கிறோம், அதில் அர்த்தம் இருக்குது. இது உண்மையாக பொய்யா அப்படி கேட்குறாங்க. இது பொய்யுங்க அப்படின்னு சொன்னால் உடனே அதை ஏற்றுக்கிட்டு போயிடுறாங்க. இது உண்மைன்னா அதுக்கான உண்மைங்கிறத அதை ஏற்றுக்கிட்டு போகிறாங்க. இப்போ உண்மையாக பொய்யான்னு எப்போ சொல்கிறாங்கன்னா ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இவன் குற்றவாளி நிரபராதின்னு சொல்கிறாங்க. அப்போ கடைசி வார்த்தை சொல்கிறவங்க யார்? ஆராய்ச்சி பண்ணவங்க. அப்போ கேட்குறது யார்? பொதுமக்கள். அப்போ ஒத்துக்கிறாங்க, இந்த ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு, இவ்வளோ சாட்சிகள் விசாரிச்சிருக்காரு, இவ்வளவு குற்றப்பத்திரிக்கை எழுதியிருக்காரு, இவ்வளோ வருஷங்கள் அதில் சிந்திச்சிருக்காரு, அவர் உண்மையை சொல்லி அவன் குற்றவாளின்னு சொல்லிட்டாரு. யாராவது மறுக்க முடியுமா? சிபிஐ ஒருத்தனை குற்றவாளின்னு சொன்னதுக்கப்புறம் யாராவது மறுக்க முடியுமா? நிரபராதின்னு சொன்னால் மறுக்க முடியுமா? அதுபோல் பல ஆராய்ச்சிகளுக்கு அப்புறமாக மந்திர வார்த்தை குருவான வாக்கிலேருந்து உங்களுக்குள்ளே வருது. அந்த வார்த்தை உங்கள் உயிரை தொட்டால் அதுக்கு அர்த்தமானது உங்கள் உயிரோட உயிராக கரைஞ்சு போகும், கலந்து போகும். அந்த வார்த்தை தத்துவமசி. அந்த வார்த்தை நீயாக ஆகிறது. உன் உயிரோட உயிராக கரைந்து போகிறது. அங்கே ஞானம் என்ற விஷயமானது உன்னுடைய உயிராகிறது. இது புரியுதா? இப்போ ஞானம்னு தனியாக ஒரு பொருள் இருக்கான, தனியாக ஒரு பொருள் இருக்குல்ல. உன்னுடைய உணர்வானது, சுத்தமான உணர்வானது தன்னை மறந்து பீடிக்கப்பட்டு கொஞ்சம் அசுத்தமான மாதிரி தெரிகிறது, அசுத்தமாகவில்லை. இந்த ஞானமானது அதையெல்லாம் புதுப்பிக்கிறது. நேற்றே சொன்னோம், குரு உங்களை உருவாக்கலை, குரு உங்களை பிரம்மமாக கட்டமைக்கலை, குரு கற்பனையில் உங்களை நானும் என்ன மாதிரியே நீங்களும் வந்துடணும் அப்படி அவங்க செய்யலை. அவங்க நீ ஏற்கனவே சொரூபமாக பிரம்மஸ்வரூபமாக இருக்கிற, அதை மறந்து இருக்கிற, அந்த மறதியை ஞாபகப்படுத்துகிறாங்க. அதுக்கு பிரமாணங்களை எடுத்து சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஞாபகம், ஆமாம் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு, இது எங்கள் ஊர் தான், இது ஏன் சட்டை தான், இல்லை ஏமாச்சு தான், ஏதோ தொலைஞ்சு போன பொருள். இப்போ நீங்கள் எப்போ தொலைச்சிங்க? உங்களை பிறந்தோடனே தொலைச்சிட்டிங்க. இப்போ யார் நீங்கள்? இப்போ யாரோ ஒரு பேரில் இருக்கீங்க, வசிக்கிறீங்க, வாசம் சரி. ஆக்சுவலாக நீங்கள் யார்? நீங்கள் ஸ்வரூபம் பிரம்மம். இப்போ நீங்கள் யாருன்னு கேட்டால் என் பேரை சொல்லுவீங்க, ஊரை சொல்லுவீங்க, தொழிலை சொல்லுவீங்க. பிரம்மங்கிறத சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஆனால் மறந்து போயிட்டீங்க. அந்த மறதியை நினைவுபடுத்துறது தான் குரு. புதுப்பிப்பார் அல்லது நிறைவுபடுத்துவார். இல்லை அந்த ஞாபகம் எனக்கு வரதுக்கு நான் என்ன பண்ணோம்னா அதுக்கு வழிகாட்டுவார். அது திசை காட்டுறதுனால தேசிகர்னு சொல்கிறோம். கைட் பண்ணுறாதே கைடுன்னு சொல்கிறோம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் குருவை. அந்த இடத்துல அவங்க கடவுளாக தெரிவாங்க. ஏன்னா வழி தெரியாமல் நிற்கிறேன் இல்லையா? வழி தெரியாமல் ஒரு ஜங்ஷன் வந்துடுச்சு, 5 பாதை பிரியுது. எந்த வழியில் போனால் பிரம்மஸ்வரூபத்துக்கு போகணுன்னு உனக்கு தெரியல. ஒவ்வொரு ரூட்டுக்காக போயிட்டு திரும்பி வர முடியாது, ஏன்னா ஜென்மா போயிடும். அதனால் சரியான வழியில் 5 பாதையில் எதில் போகிறதுன்னு கேட்டால் அவர் சொல்வார், இதுதான்ப்பா நீ இறைவனை நோக்கி போகிற, நீ பணத்தை நோக்கி போகிற, நீ புகழை நோக்கி போகிற, நீ போகத்தை நோக்கி போகிற, இது எதுக்கு இது எது பலன் அப்படிங்கிறத எடுத்து சொல்லும்போது அங்கே நம்ம தன்னுடைய சொரூபத்தை ஞாபகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. நம்மளுடைய பயணம் நம்பிக்கையோட உறுதியாக இறுதியாக பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுது. இப்போ அது மாதிரி குரு இருக்காங்களா எல்லாருக்கும்னா இல்லை. தொழிலாக இருக்கட்டும், உனக்கு இப்போ ஒரு தொழில் செய்கிறேன்னா அதுக்கு மேலதிகாரியோட லிங்கில் இருக்கணும்.
நான் 1940 படித்தேன், அதை வச்சுக்கிட்டே ஓட்டிகிட்டு இருக்கேன்னா என்னது அது? செக்குமாடு. ஒரு அப்டேட் கிடையாது. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். அப்புறம் எப்படி தொழில் சிறக்கும்? ஒரு காலத்தில் நான் படித்தேன், ஒரு காலத்தில் நான் படித்தேன், ஒரு காலத்தில் நான் படித்தேன் போட்டோம். இப்போ தத்துவமசி நீயும் அவரும் ஒன்று அப்படிங்கிற வார்த்தையை நிரூபணம் செய்வதற்காக மந்திரங்கள் என்ன சொல்லுதோ அதனுடைய உட்பொருள் என்ன, மையப்பொருள் என்ன, தாத்பரியம்னு சொல்லுவாங்க. உட்பொருள்னா ஃபிலாசபி, மறைஞ்சிருக்கு மறைப்பொருள். தாத்பரியம்னா மையப்பொருள், அதுதான் சென்டர் பாயிண்ட்டு. ஒரு மந்திரத்தில் ஒரு விஷயத்தை வலியுறுத்தும். அந்த வலியுறுத்துகிற வார்த்தை தான் மந்திர வார்த்தை, மந்திர வாக்கியம், மகா வாக்கியம், மகா சப்தம்னு கூட சொல்லலாம். அப்படி நாம் பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு மந்திரமாக எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது இன்றைக்கி 31வது மந்திரத்தை பார்க்குறோம். அந்த சீரியல் கிடையாது, இதை நாம் கிரியேட் பண்ணக்கூடிய சீரியல். ஆனால் ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது கரெக்டான ரெஃபரன்ஸ் கொடுப்பேன். எந்த உபநிஷத்து, எந்த அத்தியாயம், எந்த மந்திரம். ஏன்னா நீங்கள் நாளைக்கு சந்தேகம் வந்தால் எடுத்து பார்க்கலாம். அதனால் இங்கிலீஷ் புக்கு ஒன்று வாங்கிக்கோங்க. ஹிந்தி உங்களுக்கு தெரியாது, அதனால் இங்கிலீஷ் புக்கு உதவி. பிரம்மஹ தேவேபியோ விஜய். இப்போ 2 பேர் சண்டை போட்டாங்க, தேவர்களும் அசுரர்களும். தேவர்களில் வாழ வைக்கணும், சத்தியம் ஜெயிக்கணுங்கிறது தர்மம். அதனால் யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர்பவதிங்கிற மாதிரி தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தேவர்களுக்கு இந்த சிவபரம்பொருள் உதவி செய்து அவங்கள வெற்றி வாகை சூட வைக்குது. வெற்றி வாகைக்கு விழா நடத்துகிறாங்க. அந்த விழாவில் பரம்பொருளை கூப்பிடலை. நாங்கள் தான் இதை கஷ்டப்பட்டு ஜெயித்தோம், நாங்கள் போராடி ஜெயித்தோம், நாங்கள் தான் பிளான் பண்ணி ஜெயித்தோம், நாங்களாம் எவ்வளோ உழைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு பாடத்தை நடத்துவோம் அப்படின்னு திருவிளையாடல் பண்ணதுக்காக சுவாமி அவங்க முன்னாடி வரார். பிரம்மஹ தேவேபியோ விஜக்யே. பிரம்மம் தேவர்களுக்காக விஜக்யே வெற்றியை கொடுத்தது, வென்றது. பிரம்மமே வென்றது. இவனுக்கு என்னென்ன தேவர்கள் நாங்கள் வென்றோம். விஜக்யே தர்ஷக பிரம்மனோ விஜய. அப்போ அந்த வெற்றி பிரம்மத்துக்கே விஜயம். தேவா அமஹீயந்தே. ஆனால் தேவர்கள் என்ன நினச்சாங்கன்னா, அகங்காரத்தினால நான் செய்கிறேங்கிற உணர்வு இருக்கிறதுனால பெருமை பேசி தன்னுடைய வெற்றிக்கு தான் காரணம்னு அறிவித்தார்கள். அங்கே தத் ஏஷாம் விஜ்ஞயோ தேபியோக பிராதுர்பாவ. அந்த கர்வத்தை அவங்களுக்கு எடுத்துக்காட்ட இந்த மாதிரி கர்வமாக இருக்கிறாங்கங்கிற அந்த பிரம்மமானது, அதை கண்டுபிடிச்ச பிரம்மமானது தேபியோக அவர்களுக்கு ஒரு பாடத்தை நடத்துறதுக்காக பிராதுர்புவ முன் தோன்றியது, அவர்கள் முன் தோன்றியது. தன்ன வியாஜானத்தை, அவர் யார் வந்திருக்கிறது யாருன்னு தெரியல யாருக்கும். ந வியாஜானத்தை கிமிதி யக்ஷ மாதிரி இருக்காரு இவர். யார் இவர்? பல கேட்டகரி. மனுஷன் மாதிரி இருக்கானே அவன், அவனை பார்த்தா மனுஷன் மாதிரி இருக்கான், அல்ப பையா அப்படி சொல்கிறோம்ல. அப்புறம் நீங்களும் யார்? அது மாதிரி இவர் யக்ஷ மாதிரி இருக்கானே, யார் இவர் அப்படின்னு கேட்க தே அக்னிம் அப்ரூவம் ஜாத்தவேத. இதை யாருன்னு தெரிஞ்சிடுவான்னு அக்னி அனுப்புகிறாங்க. அக்னி போய் பார்க்குறாரு. ஒரு ஜாத்தவேத, எல்லாவற்றையும் அறியக்கூடிய சர்வஜர், பிறந்ததை அறிபவர். ஏத்தது விஜானீஹி கிமிதம் யக்ஷமிதி தத்தேதி. தேவர்கள் முதல்ல அக்னியை அனுப்ப ஜாதவேதன்கிற இவன் அதை அறிந்து வா, இதனை அறிந்து வா. ஏத்தது விஞ்ஞானி, அறிந்து வா. கிம் இதம், யார் இந்த யக்ஷன்? நான் யக்ஷ மாதிரி தெரியுறாங்க, நீ போய் பார்த்துட்டு வாப்பா, அவர் என்னன்னு விசாரிச்சுட்டு வாப்பா, நிற்கிறாரு அப்படின்னு அக்னி அனுப்புகிறாங்க. முதல்ல அக்னி போய் பேசுகிறான். அதுக்கு முன்னாடி அகம் அஸ்தி அப்ரிவீச்ச ஜாத்தவேதா அகம் அஸ்மி இது.
நான் வந்து அக்னி, எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஜாதவேதன்னு பேர் இருக்குது அப்படின்னு அறிமுகமாகறான். உடனே அவர் கேட்குறாரு, இதெல்லாம் மந்திரங்கள், சின்ன சின்ன மந்திரங்களாக எடுத்திருக்கேன், ஃபுல் மந்திரம் இருக்காது, இதெல்லாம் தேவையான மந்திரங்களை எடுத்துகிட்டு நிறைய விஷயங்களை எடிட் பண்ணி என்ன பண்ணுறோம், கழிச்சு கட்டிக்கிட்டே வரோம். விசாரம் இருக்கிற மந்திரங்களை மட்டும்தான் எடுக்கிறோம். இது அகங்காரத்தை ஒழிக்கிறதுக்கான கதையாக இருக்கிறதுனால இந்த கதையை நான் எடுத்திருக்கேன். தஸ்மின் ஸ்வை கிம் வீரியம், அவர்கிட்ட போய் நான் ஜாதவேதம், என்னுடைய பேர் அக்னி, எனக்கு ஜாதவேதங்கிற இன்னொரு பேர் இருக்குது, நீ யார் அப்படின்னு, நான் யாருக்கு முன்னாடி உன்னுடைய வல்லமை என்னான்னு சொல்லுப்பா. கிம் வீரியம் இது அபீதம், நீ அக்னி சொல்கிற, ஜாதவேதம்னு சொல்கிற, உன்னுடைய வீரியம் என்ன, உன்னுடைய சாமர்த்தியம் என்ன, உன்னுடைய ஆற்றல் என்ன. சர்வம் தேகயம் எதிதம் பிருத்திவியும் இதே, இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் நான் எரிச்சிருவேன், அவ்வளோ வல்லமை என்கிட்ட இருக்குது அப்படின்னு, பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் எரித்து விடுவேன், என்னுடைய வல்லமை உனக்கு தெரியாது, என்னுடைய பவர் உனக்கு தெரியாமல் நீ யாருன்னு கேட்குற அப்படின்னு அக்னி சொல்ல, அப்படியா, டக்குன்னு ஒரு துருணை எடுத்து போகிறார், ஒரு புல்லை எடுத்து போகிறார். தஸ்மே ஏவம் தஸ்மே துருணம் நிதாவதி ததேகதி, ஒரு திருணத்தை எடுத்து வச்சார், எரிச்சிரு பார்க்கலாம் அப்படின்னார். சர்வஜவேன்னு தன்ன சசாக்க தக்தும், அந்த துருணை, அந்த துரும்பை, அந்த புல்லை கொஞ்சம் கூட எரிக்க முடியல, சசாக்க கொஞ்சம் கூட எரிக்க முடியல, அசைக்க முடியல, எரிக்க முடியல. ஊரே உலகத்தையே எரிச்சிருவேன்னு சொன்ன அக்னி அவர் போட்ட அந்த புல்லை, அப்போ இவங்களுக்கு மேலே ஒருத்தவங்க இருக்காங்கன்னு இதுக்குள்ள அதை அறியணும், அதுதான் சாட்சி, அது நாம தான். நாம் என்னவாக இருக்கோம், நம்ம அகங்காரமாக இருக்கோம். பிறக்கிறதும் இறக்கிறதும் யாருன்னா அகங்காரமும் மனமும் புத்தியும் சித்தமும். சித்தம்தான் உங்களுக்கு ப்ரோக்ராம், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது யார்? உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கணும், கலர் எப்படி இருக்கணும், ஹைட் எப்படி இருக்கணும், வெயிட் எப்படி இருக்கணும், என்ன வேலை செய்யணும், எல்லாம் சித்தத்தில் தான் இருக்குது. அதான் சிம் கார்டு. சிம் கார்டில் ஒரு மெமரியை வச்சு இந்த பாடிங்கிற செல்லில் இன்சர்ட் பண்ணி கீழே தூக்கி போட்டுறார். நெட்வொர்க்கு கனெக்ஷன் இருந்தால் உலகளாவிய பார்வை இருக்கும். நெட்வொர்க்கு கனெக்ஷன் இல்லைன்னா அந்த பாடிக்கு என்ன பவரோ, இப்போ ஆடு மாடுக்கெல்லாம் நெட்வொர்க் கனெக்ஷன் கிடையாது, மனுஷனுக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்குது. ஆடு மாடுக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் கொடுத்தாலும் அது சிந்திச்சு பேசுமா பரம்பொருளோட. அப்போ மனுஷன் நெட்வொர்க் கனெக்ஷன் இருந்தும் அவன் பேசாமல் இருக்கிறான். அப்போ முட்டாப்பை தானே. நெட்வொர்க் கனெக்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அந்த நெட்வொர்க் கனெக்ஷனை பயன்படுத்தி இந்த பரம்பொருளை அறியறதுக்கு அவனுக்கு அறிவு இல்லை, விழிப்பு நிலை இல்லை. தமிழ்நாட்டில் ஃபுல்லாக இப்போ 2500 ஆடியோ கேட்டிருக்காங்க, இவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க, இவ்வளோ லட்சம் பேர் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்போ தான் ஒரு மடம் உருவாக்கியிருக்கோம். வெளிநாட்டை வேறு 24 நாடுகளில் கேட்குறாங்க. 24 நாடும் மடம் உருவாக்க போகுது. இப்போ கூடிய விரைவில் எழுதி வச்சுங்க. சர்வஜவேன்னு நிறைய முயற்சி பண்ணி தன்னை சசாக்க தக்தும், அதனால எரிக்க முடியல, கொஞ்சம் கூட எரிக்க முடியல, சிறிதளவு. சசாக்குன்னா சிறிதளவு கூட எரிக்க முடியல. அது நான் தோற்று விட்டேன், என்னை மன்னித்து விடுவாயாக, உன் திருவடி எங்கே இருக்கிறது, நான் நமஸ்காரம் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு போயிட்டார். யார்? அக்னி. அடுத்தது வாயு அனுப்புகிறாங்க. யாருப்பா அக்னி தெரியுமோன்ட்டான்னு கேட்டால் எக்ஷனில் வந்திருக்கிறது வேறு யாரோ அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த வாயு வரார். வாயுர்வா அகமித்ய ஸ்திய அப்ரவீன் மாத்தரிஸ்வா, எனக்கு வாயுன்னு பேர், மாத்தரிஸ்வான்னு இன்னொரு பேர் இருக்குது. அகமஸ்மி இது, நான் அப்படி இருக்கிறேன். அப்படியா, சரி. உன்னுடைய வீரியம் என்ன, உன்னுடைய சாமர்த்தியம் என்ன, உன்னுடைய ஆற்றல் என்ன? நான் சர்வம் ஆததீய எதிதம் பிருத்திவியம் யாமிதி
இந்த உலகம் முழுவதும், இந்த லோகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அசைச்சு தூக்கி எறிஞ்சிடுவேன், அவ்வளோ பவர் எனக்கு. அப்படியா? அதே புல் அக்னிக்கு தண்ணி காட்டின அதே புல்லை எடுத்து மறுபடியும் இங்கே வைக்கிறார். எங்கே இந்த புல்லை நீ பார்க்கலாம், ஊது பார்க்கலாம் அப்படின்னு வச்சு பார்த்தா ஊதுன்னு ஊதி உள்ள காற்றெல்லாம் போச்சு. பிராணனை போய் மயக்கடிச்சு கீழே விட்டார் வச்சுங்களேன். தொடர்ந்து ஊதுனா என்னத்துக்கு ஆறுது? மாத்தரீஸ்வா அவுட்டு. இப்போ என்னாச்சுன்னு கேட்டால் நான் உலகத்தை பூமியே நான் பிரட்டி போட்டுருவேன்னாரு. ஒன்றும் நடக்கலை. இப்போ என்னாச்சுன்னு கேட்டால் வாயுவும் தோற்றது. வாயுவும் திரும்பி போயிட்டு இந்திரன்ட்ட போய், எஜமானனே என்னை மன்னிப்பாயாக, வந்திருக்கிறது சாதாரண ஆள் கிடையாது, வேறு யாரோ, இதுக்கு மேலே நீ யாரையும் அனுப்பாத, நீயே போயிடு, அப்போ தான் எங்களுடைய வேதனை உனக்கு தெரியும் அப்படின்னு இந்திரனை அனுப்பிச்சி விட்றாங்க. இந்திரன் போகிறாரு. அங்கே சுவாமி அவர் டைம் ஆச்சு, அவர் கிளம்பிட்டார். இவங்ககிட்டலாம் என்னத்தை பேசிக்கிட்டுன்னு கிளம்பிட்டார். இதுவே 2 போதும், இன்னுங்க 2 பேருமே பிரச்சாரம் பண்ணிடுவானுங்க. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். சரி நம்ம போயிடுவோன்னா அவர் போயிட்டார். ஆனால் இந்திர தேடி வரான். சரி அவனுக்கு பதில் சொல்லி அனுப்பிச்சி விட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள்கிட்ட சொல்லிட்டு போகிறா. உமா அழகா ஹேமவதி அவங்க பதில் சொல்கிறாங்க. இங்கே போய் பார்த்தா இங்கே யக்ஷன் ஒருத்தர் இருந்தாராமே, அவர் எங்கே என்ன ஏது, அவர் நான் பார்க்க வந்திருக்கேன், அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கேன்னு சொல்ல, வந்திருக்கிறது உமாங்கிறது தெரியுது, அம்பாளுங்கிறது தெரியுது இந்திரனுக்கு. ததேவ ஹைவ விதாம் சகார் பிரம்மேதி. அவர் தான்ப்பா பிரம்மம், உன்னையும் என்னையும் ஆட்சி செய்பவர். பிரம்மேதி. இந்திரனுக்கு தரிசனம் இல்லை. உமாட கேட்டால் வந்தது யாருன்னு, வந்தது பிரம்மம் என்றால் விவரம் கூறினார். உண்மையை உணர்த்தினார், உண்மையை உணர்ந்தான். குரு சத்குருவாகிறாங்க. அவன் அம்பாள் இந்திரனுக்கு உபதேசம் செய்கிற, வந்திருக்கிறது பிரம்மம்னு. அங்கேயே அனுபூதி ஆகிடுச்சு அவனுக்கு. பாருங்கள், எந்த க்ஷணம் வேணாலும் குரு சத்குருவாக இருந்தால் எந்த க்ஷணம் வேணாலும் அனுபூதி ஏற்பட்டுரும். இப்போ என்ன, காலையில் உங்களை பார்க்கும்போது ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் அந்த கிச்சனில் போய்ட்டு அந்த பிரபையை கழுவிட்டு இருந்தீங்க. குரு சேவா இன்றைக்கி அவர் டேட்டு. அவர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லணும்னு நினச்சேன். இவர் உள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே மறந்து போயிட்டேன். என்னமோ அவரை பற்றி சொல்லணும்னு நினச்சோமே, விட்டுட்டோமே. அப்புறம் மத்தியானம் தியானம் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போது ஞாபகம் வருது, சுவாமிநாதன் இந்த மனநத்தில் டே 1லேருந்து இன்றைக்கி வரைக்கும் டே பை டே அவருடைய பர்சன்டேஜ் உயர்ந்துக்கிட்டே வரதை நான் அடியேன் உணர்கிறேன். அவரும் உணர்ந்திருப்பார். அவர் மற்றவங்கள்ட்ட சொல்ல மாட்டார், நாம் சொல்லி தானே ஆகணும். ஒரு சிஷ்யன், ஒரு முமுட்சுவாக இருக்கிறவன் ஒரு சிஷ்யனை மாதிரி இறைவனை நோக்கி தொடர்ந்து சிந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை அங்கீகரிக்கணும், பாராட்டணும். அந்த நிலையில் அவருடைய மனன சக்தியானது அதிகரித்து கூடிய விரைவில் நிதித்தியாசனம் ஆகிடும், அனுபூதி ஆகிடும் கூடிய விரைவில். அதை சொல்லணும் அப்படின்னு காலையில் முயற்சி பண்ண சுவாமி செய்ய மறக்கடிச்சுட்டார். வேதா கிளாஸில் இந்த உபதேசம்லாம் வேதா கிளாஸில் வச்சுக்கொண்டுட்டாரோ இன்னொருத்தல. அனுபூதி சீக்கிரம் ஆகிடும். தகுதி எல்லாம் என்ன காரணம்னா ஃபோக்கஸிங், தொடர்ந்து ஒன்றை சிந்திக்கிறார். அது மாதிரி ஆர்வம் இறைவன், அது மந்திரம் வருதுங்க பின்னாடி. அதனால் இந்த மந்திரம் இப்போ தான் வருது, பின்னாடி தான் வருது. நான் ஏற்கனவே பேசியிருந்தாலும் அப்போ பேசுகிறது வேறு, இப்போ பேசுகிறது வேறு. அப்போ இருக்கிற பார்வை, என்னுடைய பார்வையே என்னவாக இருக்கும்னா, இருக்கிறத தமிழ் பண்ணி அவங்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இப்போ அதுவே எங்களுக்கு நல்லா புரியுதுன்னு சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அதையே எளிமைப்படுத்தி தான் சொல்லுவேன். என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற எளிமையான உதாரணங்கள் சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் அது நடந்திருக்கும், அதனால் ஈஸியாக புரியுங்கிறது தான். ஆனால் இப்போ பார்க்குற பார்வை நீங்களும் அவரும் ஒன்றுங்கிறது எப்படிங்கிறது அடியேன் நல்லா உங்களுக்கு உணர்த்தணும். அதை நான் விரும்புகிறேன். தத்துவமசி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வருஷக்கணக்கில் அதை நான் யோசிச்சிருக்கேன். வருஷக்கணக்கில் யோசிச்சிருக்கேன். என்ன யோசிச்சிருக்கேன்னா, நம்ம மனநத்துக்காக எடுக்கக்கூடிய கிளாஸ் அவனுக்கு நிதித்தியாசனத்தில் கிடைக்கக்கூடிய அனுபூதியை கொடுக்கணும் முருகா அப்படின்னு கேட்டிருக்கேன். தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்கேன். சிரவணத்தில் மனன சக்தியையும் மனநத்தில் நிதித்தியாசன அனுபூதியையும் கொடுக்கணுங்கிறதே அடியானுடைய விருப்பம். தவறா? இது வேகமாக விவேகமாக
ஏதோ ஒரு ஆசையோ இல்லை. இது ஒரு குறிக்கோள், இது ஒரு லட்சியம், இது ஒரு விருப்பம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இது ஒரு திறமை, இது ஒரு சாமர்த்தியம். சாமர்த்தியம்னா செய்ய முடியாதது செஞ்சு காட்டுறேங்கிறது இல்லை. இது செய்ய முடியும், அதனால் செய்யலாம் அப்படிங்கிறத செய்கிறோம். அது புரியுதா? செய்ய முடியாததை செய்கிறேன்னு சொல்கிறது குறிக்கோள் அல்ல. இது நம்மளால் செய்ய முடியும், அதை செய்து காட்டணும், செய்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் மனத்திலேயே அனுபவத்தையை கொண்டு வரணும். அறிவு அனுபவமாகிற இடத்துல அறிவு நிலையை சொல்லும்போது அனுபவத்தை கொண்டு வந்தோம், அனுபவ நிலையை சொல்லும்போது அனுபவத்துக்கும் கொண்டு போகணுங்கிறது அடியவனுடைய விருப்பம், குறிக்கோள், ஆசை, லட்சியம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி ஒன்றில் தொடர்ந்து சிந்திக்க வைக்க முடியுமானா, அவன் இறைவன் மேலே உண்மையான பற்று இருந்தால், பிரியம் இருந்தால், நமக்கு விடுதலை வேணும்னு நினச்சால், இது முதல் தரம். லெஜெண்டரி வாழ்க்கை வாழணும்னு நினச்சிருந்தாலும் அது ரெண்டாம் தரம். இருந்தாலும் அதுவும் இறைவனை நோக்கி தான் பயணம். என்ன இப்போ கடினமாக செய்கிறத எளிமையாக செய்ய போகிறான். நான் சிந்திச்சிருக்கேன், இந்த சிந்தனையை நான் சிந்திச்சிருக்கேன். 8 மணி நேரம் வேலையை 2 மணி நேரத்தில் செய்யணுங்கிற அறிவு நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம பயன்படுத்தலாம், அதை பயன்படுத்தி செய்யணும் அப்படின்னு நான் செஞ்சுருக்கேன், செய்து பார்த்துருக்கேன், அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்கேன். வேலையை, நம்மளுடைய வேலையையும் நம்மளுடைய வருமானத்தையும் நம்மளுடைய நேரத்தையும் நாம் தான் நிர்ணயம் பண்ணுறதுக்கு ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவில் நின்னால் அதெல்லாம் நடக்குது. அதுதான் சத்தியம். அது எனக்கு புரிஞ்சிச்சு, அதை செயல்படுத்தி பார்த்தேன். இன்றைக்கி உட்கார்ந்த இடத்துல பல காரியங்களை, சாமானியர்கள் கஷ்டம் முடியாதுன்னு சொல்லக்கூடிய காரியங்களை எல்லாத்தையும் எளிமையாக நடத்தி கொண்டிருக்கிறோம். முதல் காரணம் பிரபஞ்சத்தோடு இணைந்து செயல்படுறதுனால. ரெண்டாவது காரணம் சுத்தமான அறிவு நிலை தான். சுத்தமான அறிவு நிலை தான் ரெண்டாவது காரணம். இது புரியுதா? எல்லாமே நுட்பமான கருத்து. உங்களுக்கு யாருக்கு புரியுதோ புரியலையோ, புரியுதா? சொல்கிறது பேசுகிறது புரியுதா? 8 மணி நேரம் வேலையை 2 மணி நேரத்தில் செய்ய முடியும். அறிவு நுட்பம் வேணும். அதை ஒன்றை சிந்திக்கணும். ஒன்றை சிந்திக்கிற அறிவு அதிகமாக 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 தான் நுட்பமான அறிவு கிடைக்கும். ஹைடெக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆர்ட்ஸு, சயின்ஸு, டெக்னாலஜின்னு கேட்டகரி வச்சுருக்காங்களா இல்லையா? நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண தான் நிலை ஏறுவீங்க. இப்போ 5வது நிலையில் தானே அகம்பிரமாஸ்மிங்கிற கருதுகிறேன், நானே கருதுகிறேன். யாரும் எனக்கு சொல்லலை, ஜி சொன்னாங்க, குரு சொன்னாங்க, உபதேசம் சொன்னாங்க, வேதம் சொல்லுது. அப்போல்லாம் எனக்கு நான் கருதுகிறேன்னு சொல்லலை. இப்போ நான் அவங்க சொல்லதெல்லாம் செஞ்சு பார்த்தேன். ஆமாம், அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் எனக்கு பிறக்கிறது. அப்படி நீ செயற்கையாக அப்படி நினச்சிக்கப்பா, அப்படி வாழ்க்கை நடத்துப்பா, அப்படி கற்பனை பண்ணிக்கப்பான்னா அது 2ஆம் தரம், 3ஆம் தரம், 4ஆம் தரம். முதல் தரம் என்ன? தானாக பிறக்கணும், பழம் தானாக பழுக்கணும். இதுதான் எளிமையாக புரியணும்னா உங்களுக்கு. நான் பறித்து நான் அரிசி பானைக்குள்ளே வைக்கிறேன், புகை போட்டு பழுக்க வைக்கிறேன், ஏதாவது கெமிக்கலை போட்டு அதை சாகடிக்கிறேன், அப்படி இருக்கிறதெல்லாம் ஞானம். குழந்தையும் அப்படி தானே பிறக்குது. குழந்தைய தயாரிக்கிறீங்களா? உற்பத்தி பண்ண முடியுமா உங்களால்? எத்தனை மெக்கானிசம் இருக்குது தெரியுமா? அதுக்குள்ளே ஒரு கரணம் தப்புனா மரணம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நீங்கள் இந்த மூளை விஷயம், அறிவு விஷயமெல்லாம் மிக நுட்பமாக ஹேண்டில் பண்ணணும். ஹார்ட்டை விட பவர்ஃபுல்லு பிரெயின். அதெல்லாம் தொடவே மாட்டுறாங்க. தொட்டால் இதாக சின்னதாக ஒரு சிறுமிஷம் ஆனாலும் போச்சு, லைஃபே கோமா செஞ்சு போயிடும். எங்கே இருக்கான்னு தெரியாது. உயிர் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? புரியுதா விஷயம்? இப்போ மகத்தான காரியங்களை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா அதில் விருப்பம் இருக்கணும். இந்த விருப்பம் தான் என்ன பண்ணுது உங்களை, முமுட்சு தான் உங்களை என்ன பண்ணுது, இந்த பிரம்மத்தின்பால் ஈர்ப்பை கொடுக்கறது, குருவின்பால் ஈர்ப்பை கொடுக்கறது, வேதத்தின்பால் ஈர்ப்பை கொடுக்கறது. மற்ற விஷயங்களில் விருப்பம் இல்லாமல் இதில் விருப்பம் இருக்குன்னா அதுதான் முமுட்சு. இது புரியுதா? அதனால் ஒன்றை சிந்திக்கிற விஷயத்தில் அவர் தொடர்ந்து வேகமாக முன்னேறிக்கிட்டு இருக்கார். ஏன் அவருக்கும் உங்களுக்கு மற்றவர்களுக்கும் உள்ள வேறுபாடுகள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம எங்கே இருக்கோன்னு தெரிஞ்சுக்கணும். அனுமோலனம் வருதில் அடிக்கடி மதிப்பிடணும்.
சிரவணம், மனனம், பரிசீலனம், அனுமோலனம். அனுமோதனம் இல்லை, அனுமோதம்னா கான்கரன்ஸ், சம்மதம் கொடுக்கறது. அனுமோலனம்னா நிறுத்து பார்க்கறது. ஜிஆர்டி தேவி வந்து டைமண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆகிறாங்க. ப்ரொமோஷன் நேற்று ரொம்ப நாளாக வைக்கலஜின்னு வருத்தப்பட்டுச்சு. சரி சங்கல்பம் வேல் பூஜையில் பண்ணுவோம், அதுக்கு நடக்கணுன்னா தான் வேல் பூஜைக்கு வரும். நம்ம சங்கல்பத்தினால அது நடக்கலை, அதுக்கு நடக்கணும், அதனால் வேல் பூஜை வருது. அதில் சங்கல்பம் பண்ணுறோம், அது நடக்குது. உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்துன்னு வந்து கொடுத்துச்சு. நேற்று எத்தனை நாளாக நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு பிரார்த்தனை நிறைவேறுது, அதுக்கு ஒரு மகிழ்ச்சி, சம்பளம் கூட்டுவாங்க. நான் வியந்த விஷயம், டைமண்டுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல். இது கண்ட்ரோலர் நுட்பமான அறிவா இல்லையா? நுட்பமான அறிவை என்ன பண்ணுவோம்? அங்கீகரிப்போம், பாராட்டுவோம். அதனால் இந்த சிந்தனையானது ஃபோக்கஸ் பண்ண தான் ஒன்றில் நிற்கத்தான் நிச்சயாகும், நிற்கும். புரியுதா? அது சிரவணத்தினால நடக்கிறது, மனனத்தினால நடக்குது. இப்போ நீங்கள் மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அங்கே குரு உமாவானவள் அனுபூதி செய்தவளாக இருக்கிறதுனால கொடுக்கக்கூடிய உபதேசமானது இந்திரனுக்கு அனுபூதி கொடுத்துடுது. வந்தது பிரம்மங்கிற அனுபூதி கொடுத்துடுது. அதனால் இந்திரன் நிலைத்த தலைவனாகிட்டான். ஏன்னா முதல்ல இந்திரன் தான் அனுபூதி பெறான், பிரம்மா அனுபூதி. காரணம் உமா. யோகிதை இல்லாமல் கொடுப்பாங்களா? யோகிதை இல்லாமல் இந்த உமா வந்து அம்பாள் வந்து இந்திரனுக்கு உபதேசம் பண்ணிவிடுவாங்களா? சுவாமியினுடைய சங்கல்பம். சுவாமி சும்மா கொடுத்துருவாரா? அவன் எத்தனையோ முயற்சிகளையும் பயிற்சிகளையும் பண்ணாமல் அது கிடைக்காது. அவன் இப்போ வேணால் முயற்சியும் தபமும் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் எப்பயோ பண்ணியிருக்கிறான். யாருக்கும் எதுவும் எளிதாக கிடைப்பதில்லை. அதனால் நீ நீண்ட நேரம் உழைச்சேன், கடினமாக உழைச்சேன், ரத்த வேர்வை சிந்தி உழைச்செல்லாம் அறிவு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். கோச்சிக்காதீங்க. நுட்பமான அறிவு இருந்தால் கடினமான உழைப்பு இல்லை. ஸ்மூத்தாக செய்ய வேண்டிய வேலை இனியா கடினமாக செய்கிற. ஒரு 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 மெயின் போர்டு, எலக்ட்ரிசிட்டி போர்டு மெயினில் செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 4 பலகையை வச்சு, ஒரு பலகையை வச்சு 4 புள்ளி 4 கார்னரில் போட்டு ஆணி அடிக்கணும். இவங்க முதல்ல புள்ளியை வைக்கிறாங்க, அப்புறம் பலகையை வைக்கிறாங்க, அப்புறம் பலகை எடுத்துறாங்க, அந்த புள்ளியில் ஆணி அடிக்கிறாங்க. பலகை அதில் போய் உட்கார மாட்டேங்குது. புரியுதா? மெயின் போர்டு வச்சு அதில் ஹோல் பண்ணி அதில் செவுத்தில் ஹோல் ஆகணும். அது அந்த அளவுக்கு அந்த ஹோல் போகணும், அந்த ட்ரில் பிட்டு உள்ளே போகணும். முதல்ல அவர் வச்சு பார்க்குறாங்க, அப்புறம் ஒரு அனுமானத்தில் புள்ளி வைக்கிறாங்க, அதில் ஓட்டையும் போட்டுறாங்க, போர்டை தனியாக வச்சிடுறாங்க, ஓட்டையை போட்டுறாங்க, அதில் ஆணி அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த போர்டை கொண்டு போய் அதில் போய் அந்த ஆணியில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது, அலைன்மெண்ட் மாறி போயிடும். என்ன அர்த்தம்? பார்த்துக்கிட்டே இருந்தேன், ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன், சொல்லிட்டேன். இது ஸ்மூத்தாக செய்ய வேண்டிய வேலை. இப்போ அந்த 3ஆவது ஆணி நுழைய மாட்டுது, அலைன்மெண்ட்டு மாறிடுச்சு. சொன்னேன், அதெல்லாம் அவங்க ஃபீல்டில் இருக்காங்க, 20 வருஷம் 25 வருஷமாக இருக்கிறாங்க. நம்ம அவங்கள்ட்ட சொல்கிறது கொஞ்சம் பெரிய விஷயம், ஆனால் சொல்லி தானே ஆகணும். ஏன்ப்பா இவ்வளோ சிரமப்படுற? இது ஸ்மூத்தாக செய்ய வேண்டிய வேலைப்பா அப்படின்னா. எப்படின்னு கேட்டானா அடுத்த லெவல் சொல்லியிருப்பேன். வேண்டாம், ஸ்மூத்தாக செய்ய வேண்டிய வேலையை அறிவு இருந்தால் ஸ்மூத்தாக செய்யலாம். நான் ரத்த வேர்வை சிந்தினா அவசியமே இல்லை. அப்படி ஒன்றும் பரம்பொருள் உங்களை ரத்த வேர்வை சிந்துற உன்னுடைய அறியாமையினால நீ ரத்த வேர்வை, அதில் நிபுணத்துவம் இருந்தால் ஏன் ரத்த வேர்வை சிந்துற? நிபுணத்துவம்னா எப்படி தெரியுமா? ரொம்ப எளிமையாகும், ரொம்ப ஸ்மூத்தாகும், ரொம்ப ஆனந்தமாக. நீ மற்றவனால செய்ய முடியாது, நீ செய்வ. ஏன்னா நீ அந்த அறிவை பெற்றிருக்கிறாய். எதில் நுட்பமான ஃபோக்கஸிங்னால அந்த அறிவை பெற்றிருக்கிறாய். நீ செய்கிற வேலையை அவன் செய்ய முடியாது, அவன் செய்கிற வேலையை அவன் செய்ய முடியாது. அதனால் ஹார்ட் ஒர்க் வேணாம், ஸ்மார்ட் ஒர்க்கு ரொம்ப முக்கியம். முதல்ல ஸ்மார்ட் ஒர்க்கு பிளானிங் இருக்கணும், அப்புறம் எக்ஸிக்யூஷன் தான் ஹார்ட் ஒர்க்கு. ஸ்மார்ட் ஒர்க்கு கரெக்டாக இருந்தால் ஹார்ட் ஒர்க்கு அவசியமே இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னா ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, ஃபோக்கஸ் பண்ண தயாராக இல்லை. ஏகாகிரமாக நிற்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏகாகிரம் தான் வெற்றி கொடுக்கும்.
ஏகாகிரம் தான் ஆழத்துக்கு அழைச்சிட்டு போகும், ஏகாகிரம் தான் அனுபூதி கொடுக்கும். இது புரிஞ்சுக்கலைன்னா நீ அனுபூதினு அலைய வேண்டியதுதான். இங்கே அந்த இந்திரன் வந்து கேட்க உமா உபதேசம் செய்ய, தஸ்மாத் ஏதே தேவாக அதிதரம் தம்னு சொன்ன தாரதமியம்னு சொன்னோம் இல்லையா, கம்பேரிட்டிவ் பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ். டர்ருங்கிறது கம்பேரிட்டிவ், தம்முங்கிறது சூப்பர்லேட்டிவ். அதிதரம், இவங்க மற்ற தேவர்களை விட இந்திரன் மேலானவர். எதுக்குன்னா அந்யான்ய தேவான் இது அக்னி வாயு இந்திர ஏத்தன் 3 பேரும் அறிஞ்சாங்க. 3 பேரும் முதல்ல அவரை பார்க்கறதுக்கு வந்தாங்க. 2 பேருக்கு தரிசனம் ஆச்சு, 3ஆவது பேருக்கு அனுபூதி ஆகிறது. பாருங்க, 2 பேர் தரிசனம் பக்தி வந்திருக்கிறது. பரம்பொருள்னு தெரியாதுனாலும் பரம்பொருளில் தரிசனம் பண்ணிட்டான். யக்ஷனா பார்த்தா கூட பரம்பொருளில் தரிசனம் பண்ணிட்டான், பக்தி. 3ஆவது குரு வந்து உபதேசம் பண்ணுறாங்க, அனுபவம் இல்லை, அனுபூதி. அது நிரந்தரம், குருவுடைய உபதேசம் நிரந்தரம். அதனால் எல்லா தேவர்களை விட இந்திரன் மேலானவன். தஸ்மாத் வா இந்திரோ அதிதரம் இவ. அதனால தான் இந்திரன் குரு இருக்காங்க. அந்நிய தேவாம்ச, அந்நிய தேவர்களை விட என் அதிர்ஷ்டம் பஸ்பர்ஷம் அனுபூதி. ஸ்பர்ஷனா தொடுறது, சித்து சத்தை தொட்டுடுச்சு. பஸ்பர்ஷ எழுதிங்க, ஸ்பர்ஷனா தொடுறது, பஸ்பர்ஷ அனுபூதி. என் உயிரை தொட்டுச்சுன்னு சொல்கிறீங்களா, அனுபூதி. மந்திர வார்த்தை, அனுபூதிக்கு இன்னொரு வார்த்தைங்க, அவ்வளோதான். பஸ்பர்ஷ ப-ஸ்-ப-இர்ஷ. ஸ்பர்ஷ அவனுக்கு அனுபூதி ஏற்பட சஹேன பிரதம விதாம் சகார, முதல்ல பிரம்மத்தை அனுபூதி செய்ததனால் பிரகாசத்துக்கு வருகிறான். பிரமேதி, முதல்ல பிரம்மத்தை அனுபூதி செய்ததனால் அவன் பிரகாசிக்கிறான். சகார பிரம்மேதி. குரு சத்குருவாக இருந்ததை உமாவாக வருவதனால் சிரவணத்திலேயே அனுபூதி பெற்றான் இந்திரன். குருவுக்கு அவ்வளவு பாருங்கள். இதை சாதாரணமாக இது இந்த பார்வையில் யாரும் பார்க்க மாட்டாங்க. 2 பேர் வந்தாங்க, 2 பேர் தரிசனம் பண்ணாங்க. அவனுக்கு தரிசனமே கிடைக்கலன்னு தான் சொல்லுவான். அவனுக்கு கிடைச்ச தரிசனம் நிரந்தரம், இவங்க 2 பேருக்கு கிடைச்ச தரிசனம் தாத்காலிகம். அப்படி தானே? பக்தியும் யோகமும் தாத்காலிகம், ஞானமே நிரந்தரம். வித்யா விந்தத்தே அமர்த்வம், வித்யா விந்தத்தே அமர்த்வம். அமிர்தம் ஞானத்தினால், அமிர்தம் என்ற பிரம்மம் ஞானத்தினால் அனுபூதி செய்யப்படுகிறது, அடையப்படுகிறது, அறியப்படுகிறது. அதனால் குருவோட நேரடியாக சிரவணம் பண்ணுறது, குருவை பார்க்குறது, குருவோட பயணிக்கிறது தேவாமிர்தம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை முருகனோட அப்படி தான் இன்றைக்கி வரைக்கும் பயணித்து கொண்டு இருக்கிறது. சென்னை வந்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேன். சின்ன வயசுலலாம் அவ்வளோதான், முருகன் பண்ணலாம் போனதே கிடையாது, பார்த்ததும் கிடையாது, கண்டுக்கிறதும் கிடையாது. எங்கள் மாமாலாம் அழகு அப்படி போடுவாங்க, நான் அதெல்லாம் கண்டுக்க. இங்கேருந்து போட்டு 8 குடி நடந்து போவாங்க. அங்கேருந்து கிட்டக்க காரைக்கால்லேருந்து 8 குடி கொஞ்சம் தூரம் தான். திருவாரூர்லாம் ஒரு 15-20 கிலோமீட்டருக்குள்ளே தான்.
போட்டோம். இப்போ அத்தியாத்மம் யத் யத் ஏதது கச்சீவ ச மனோ அனேன சைத் உபஸ்மரத்திய. இப்போ இவர் இந்த நிலைக்கு எப்படி வந்தார், சுவாமிநாதன் இந்த நிலைக்கு எப்படி வந்தார் அப்படிங்கிறது இந்த மந்திரம் சொல்லுது. இந்த மந்திரம் சொல்கிறது மத்தியானத்துக்கு மேலே தான் இந்த மந்திரம் எழுதினேன். ஆனால் காலையிலே இவரை பற்றி பேசணும், ஒரு வாக்கியம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் மறந்து போயிட்டேன், சொல்ல விடலை. அப்புறம் சரி ஞாபகம் வரட்டும்னு பேசாமல் விட்டுட்டோம். மத்தியானம் இந்த மந்திரம் படிக்கும்போது மறுபடியும் ஞாபகம் வந்து என்ன மந்திரம் சொல்லுதுன்னா, அத்தியாத்மம் எத்து தத்து கச்சதீவ. இந்த உள்பொருள் இருக்க அத்தியாத்மா ஆத்மா இருக்க, அந்த உட்பொருள் யார் அதை நோக்கி, அந்த உட்பொருளை நோக்கி போகணும்னு மனதை அனேன பலவிதமாக சைத்த உபஸ்மரத்திய தொடர்ந்து நினைக்கிறார்களோ, உபஸ்மரத்திய தொடர்ந்து நினைக்கிறார்களோ, யார் உட்பொருளை உள்ளே செல்வதற்காக, உட்பொருளுக்குள் செல்வதற்காக யார், எந்த சித்து சத்துக்குள் நுழைவதற்காக, யார் உட்பொருளை அறிவதற்காக, நுழைவதற்காக, அடைவதற்காக தொடர்ந்து உபஸ்மரத்திய தொடர்ந்து ஸ்மரிக்கிறார்களோ, நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, சிந்தனை செய்கிறார்களோ, மனனம் செய்கிறார்களோ, அபிஷண சங்கல்பம் ஒவ்வொரு க்ஷணமும் சங்கல்பம் செய்கிறார்களோ, உறுதி செய்கிறார்களோ, அவர்களுடைய அனுபூதி உறுதியாகிறது. மந்திரம் யார் ஒருத்தவன் தொடர்ந்து ஸ்மரிக்கிறானோ, யார் ஒருத்தவன் தொடர்ந்து ஸ்மரிக்க முடியும்? ஸ்மரிக்கிறதுனா என்னன்னு தெரியுதில்ல? ஸ்மரிக்கனா என்னது? நினைக்கிறது, சிந்திக்கிறது, மனனம் பண்ணுறது. இப்போ இங்கே கிளாஸ் அட்டன் பண்ணுறாரு, இந்த சிந்தனையிலேயே 24 மணி நேரமும் வீட்டு வேலையும் பார்க்குறாரு, ஆஃபீஸ் வேலையும் பார்க்குறாரு, ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் பேசுகிறாரு, முமுக்ஷு கூடயும் பேசுகிறாரு. ஆனால் சிந்தனை இதான் குரு வந்ததுக்கப்புறம் ஏற்படக்கூடிய மாறுபாடு. அப்படியே பிரட்டி போட்டுரும். இது நாள் வரைக்கும் அவருடைய தவசக்தி இத்தனை கோடி ஜென்மாவில் எடுத்த பலனானது குரு வந்ததுக்கப்புறம் அதனுடைய பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது நாள் வரைக்கும் செய்த தபஸு ஏதோ ஒரு லாக்கில் இருக்கும்போது, மூடப்பட்டு இருக்கும்போது குரு வந்து அந்த கதவை திறந்துருவாங்க. குரு வந்தால் எல்லா கதவும் தானாக திறக்கும், சந்தேகமே வேண்டாம். எல்லா கதவும் தானாக திறக்கும். எனக்கு திறந்துச்சு, உங்களுக்கும் திறந்துட்டு தான் இருக்குது. அதனால் தொடர்ந்து ஆனந்த நிலையில் இருக்கார், தொடர்ந்து ஆனந்த நிலையில் இருக்கார். கேட்டு பாருங்கள். இனிமேல் எது கிடைச்சாலும் எனக்கு ப்ளஸ்ஸு தான் சொல்கிறார். அப்போ மைனஸ்லேருந்து பாதாளத்தில் இருந்திருக்கார். ஒரு உன்னதமான ஆத்மா பாதாளத்துக்குள்ளே சிறை வைக்கப்பட்ட மாதிரி இருந்திருக்கு அறியாமையினால். குரு வந்து மேலே இருக்கிற இளநீரை, மேலே இருக்கிற செத்தை கொஞ்சோண்டு சீவி விடுறாங்க. கொஞ்சோண்டு உள்ளே இருக்கக்கூடிய அமிர்தம் வெளிவருது. அது அவரே பெறுகிறார். தன்னுடைய சத்தை சித்தானத்தான் தானே அனுபூதி செய்கிறார். அது என்ன காரணம்? அபீக்ஷணம் ஒவ்வொரு துளியும் சங்கல்பக உட்பொருளை அறிய வேண்டும், அனுபூதி செய்ய வேண்டும் என்ற சங்கல்பக. சத் சங்கல்பம், சத்திய சங்கல்பம்னு சொல்லுவாங்க. சத்திய சங்கல்பம் என்ன செய்யும்னா நடக்கும், சித்தியாயிடும். சத்திய சங்கல்பம் குரு சத்திய சங்கல்பம் பண்ணோம். சொல்லுது புரியுதா? ஈஸ்வர சங்கல்பம் சத் சங்கல்பம் எல்லாம் என்னது? பூர்ணமாக சித்தியாகக்கூடிய விஷயங்கள். இது எப்படி ஏற்பட்டுச்சுங்க? இது எப்படி ஏற்பட்டுச்சு? அனுசிரவணம். தொடர்ந்து கேட்குறாரு. அனுசிரவணம் என்ன ஆகும்? அணுச்சிந்தனம். அணுச்சிந்தனம் ஞானாகினி. ஞானாகினி கர்மநாசம். கர்மநாசம் ஏகாந்தம். மனோநாசம். மனோநாசம் ஏகாந்தம். ஏகாந்தம் ஏகாகிரம். ஏகாகிரம் பிரம்மனிஷ்டன். அதனால் ஒன்றில் நிற்கக்கூடிய அறிவும் விருப்பமும் அமைதியும் ஆனந்தமும் அன்பும் பரோபகார்த்தமும் இப்போ அவர்கிட்ட நீங்கள் பார்க்க முடியுதா இல்லையா? மாடல் பார்க்க முடியுதா இல்லையா? எங்கிட்ட வந்து கூட அந்த நேரத்தில் வந்து ரோட்டில் யாராவது நின்று அது வந்துச்சு,
அதில் வந்து நீங்கள் இந்த வார்த்தை சொன்னீங்களே அப்படின்னு ஆரம்பித்தா வச்சுங்களேன், ஏதோ ஒரு ஆர்வத்தில் வந்து கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு அர்த்த தரிசனம்னா ஒன்று சொன்னீங்களே ஜி, அதில் கொஞ்சோண்டு சந்தேகம் இருக்குதுன்னா என்ன சொல்வேன் நான்? உடனே இங்கே வாப்பா, நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன், தெய்வமே செல்லமே தங்கக்குட்டி வைரக்குட்டின்னு சொல்லுவேண்ணா, 7:30 மணிக்கு கிளாஸுக்கு வாங்க, அங்கே பேசலான்னு. அப்படி சொல்லணுமா இல்லை அப்படி சொல்லணுமா? இல்லை இங்கே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, சம்பளம் கொள்ளி ரோட்லேயே உட்காருங்க, நானும் உங்கள் பக்கத்தில் உட்காரேன், அப்படி சொல்லுவாங்களா? சொல்லுங்க, கிளாஸுக்கு வாங்க, அது எது பேச வேண்டிய இடத்துல தான் பேசணும். டைமண்டை வந்து ஷோரூமில் சேல்ஸ் பண்ணால் தான் மரியாதை இருக்கும். ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள்லாம் எடுத்து ஒரு வண்டியில், காய்கறி வண்டியில் போட்டு கூவி கூவி கிராம் 15,000, ஒரு பவுன் 1.25 லட்சம், 1.25 லட்சம்னா வந்து வாங்குவானா? முதல்ல அவன் டவுட் வந்துடும். முதல்ல விற்கிறவனை பார்ப்பான். முதல்ல விற்கிறவன் நார்த் இந்தியா இருந்தால் தான் ஒத்துக்குவான், நார்த் இந்தியனாக இருந்தால் தான் ஒத்துக்குவான், சேட்டாக இருந்தால் தான் ஒத்துக்குவான். இவன்லாம் திருட்டு பையன் மாதிரி இருக்கான், இவன்ட்டெல்லாம் நம்ம எப்படி வாங்குறது நம்பி? அப்படி சந்தேகம் வருமா வராதா? சொல்லுங்க, இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க மாட்டீங்க, இப்படிலாம் சிந்திச்சதே கிடையாது. காய்கறி வண்டியில் கத்திரிக்காய் தானே விற்பாங்க, தங்கத்தை கூவி கூவி விற்றா யார் வாங்குவானா? உண்மையாக விற்கிறான்னு வச்சுங்க, உண்மையாகவே ஒரு டெஸ்ட்டுக்காக, என்னது ஃப்ராங்காக, அது என்னது ஃப்ராங்க் பண்ணுறதுக்காக அவன் என்ன பண்ணுவான்? எல்லாம் டூப்ளிகேட்டுன்றான். சொல்லுவானா சொல்ல மாட்டானா? விற்கிற ஆளை பார்ப்பான், வண்டியை பார்ப்பான், முறக்கட்டையை பார்ப்பான், கலரை பார்ப்பான், முக்கியமாக ரிஜெக்டட். ஏகாகிரம் பிரம்மனிஷ்டர். இப்போ எங்கே வந்திருக்காருன்னா ஏகாகிரத்துக்கு வந்துட்டார் அவர். இது எதுக்கு சொல்கிறோம்? சுவாமிநாதனை புகழணுங்கிறது நோக்கம் இல்லை, சுவாமிநாதனுடைய தவ வலிமையை நம்மளும் அறியணும், நாம் எங்கே இருக்கிறோங்கிற அனுமோலனம் இருக்கணும். இந்த கதையாக சொல்லிட்டு போகாமல் எதுக்கு பிலாசபிக்கலான்னா அதுதான் உபநிஷத்து, அதுதான் விசாரம், அதுதான் ஞானம். நீ எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாம் குருவை கேளு, நீ எங்கே இருக்கிறேன்னு சொல்லிவிடுவாங்க. கிட்டக்க போய் சொல்லிட்டேன் கண்ணாமனா திட்டுவாங்க. சரி, அவரை அப்படி அடையக்கூடிய பொருளா பரம்பொருள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக ஒருத்தவங்க கேட்குறாங்க, கடவுளை அறிய முடியுமா, அடைய முடியுமா, அது சாதாரண விஷயமா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மீனா என்ன சொல்? சத்தமே வரலையே, கேட்கல நன்றாக. நல்லா அவரா கேட்டார், நான் கேட்குறேன், போய் சொல்லு. அறிய முடியும். அறிய முடியலைங்க, அவரை அடைய முடியுமா? அறியலாம் முடியும், ஞான யோகலாம் வேணாம். அடைய முடியுமா அவரை, இறைவனை? எளிமையாக கடினமா? ஏமி இப்படி மாట్లాடுறாரு. சொல்லுங்க, முடியுமா? நீப்பா நீ அடைய முடியும், எல்லாருக்கும் தெரியும். கடினமா எளிமையா? எளிமை. என்னுடைய இறுதி வார்த்தை, இறைவனை பிடிக்கிறது மிக 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 எளிமையான விஷயம். அவரை பிடிக்கிறது இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் எல்லாரும். இதுக்கு மேலே ஒன்றும் நோ வேர்ட்ஸ், அதை கடந்து போகிறேன். அறிவு தான் காரணம், ஞானம்தான் காரணம், பக்தி தான் காரணம், யோகம்தான் காரணம். அப்போ இத்தனை கோடி ஜென்மாவில் என்ன பண்ணிட்டு இருந்த நீ? வெங்காயம் வெட்டினியா? அதனால உனக்கு கடினமாக இருக்குது. இறைவனை பிடிக்கிறது எளிமைங்க, இதுக்கு மேலே வார்த்தையே இல்லை. இறைவனை பிடிக்கிறது எளிமைன்னு சொல்கிறதுக்கு வேற ஒரு வார்த்தையே சொல்ல முடியாது. நாம் அதை என்ன பண்ணுறோம்? சிக்கல் பண்ணி, காம்ப்ளிகேட் பண்ணி,
மசாலா போட்டு எல்லாம் பண்ணி போட்டு டப்பாக்கிட்டோம். முதல்ல அந்த பிரியம் வரணுங்க. நம்ம ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழணுங்கிற ஒரு குறிக்கோள் வரணும். அந்த குறிக்கோளுக்கு பிரம்மந்தான் முதல் காரணங்கிற அறிவு வரணும். அதை அடைவதற்கு குரு வரணும். அதுக்கு புண்ணியம் வரணும். இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நீ சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லாம் ஒரு க்ஷணத்தில் உங்ககிட்ட வந்துடும். அதை மந்திரம் சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, ததுவனம் அது பேர், பிரம்மத்தினுடைய பேர். நாம என்ற பெயரில் ததுவனம் இதி அது வனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பிரம்மத்தை பூஜிக்கத்தக்கதை, தியானிக்கத்தக்கதை, பூஜிக்க, தியானிக்க, அறிய, அது எளிமையாக அறியப்படக்கூடியது, அடையப்படக்கூடியது அப்படின்னு அது விளக்கம் சொல்லுது. ததுவனம்ங்கிற ஒரு வார்த்தை, அதுக்கு அர்த்தம் வந்து எளிமையாக அடையக்கூடியது, எளிமையாக பூஜிக்கத்தக்கது, எளிமையாக அறியக்கூடியது. ஒரு இடத்துல வேதமே தேடினுச்சு, தேவர்கள்லாம் தேடினாங்க, அவங்க தேடினாங்க, இவங்க தேடினாங்க, யாருக்குமே கிடைக்கல அவர் அப்படி சொன்னோம். அவங்களுக்கெல்லாம் பிரம்மஞானம் இல்லைன்னு அர்த்தம். பிரம்மஞானம் ஒரு சயின்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும், என்னுடைய பார்வையில் யார் அந்த மார்க்கத்தில் போனாலும் அவங்க அடைவார்கள், அறிவார்கள். அதெல்லாம் எளிமைப்படுத்தி நான் மன்னனத்தில் கொண்டு வந்துடுவேன். அதுலேயே 100 வாக்கியமோ 100 வார்த்தைகளோ அதை கொண்டு வந்துடுவோம். அதை வரிசையில் அவங்க செஞ்சு பார்த்தாங்கன்னா யார் செய்தாலும் பிரம்ம தரிசனம் உண்டு, அனுபூதி உண்டு, முக்தி உண்டு, சித்தி உண்டு. எல்லாத்தையும் இதெல்லாம் பதிய வைக்கிறேன், உறுதிப்படுத்துகிறேன், இறுதிப்படுத்துகிறேன். யார் செய்தாலும், யார் இந்த 100 வார்த்தைகளையோ இல்லை 100 மகா வாக்கியங்களையோ செய்து பார்த்தால் அவங்களுக்கு முக்தியும் சித்தியும் அனுபூதியும் நிச்சயமாக உண்டு. ஏன்னா இதெல்லாம் லாஜிக் பார்வையில் நீங்கள் போகிறீங்க. படிக்கட்டில் அந்த படிக்கட்டெல்லாம் நான் வரிசைப்படுத்தி சொல்கிறேன். 108 படிக்கட்டு சொல்கிறேன். 108 வார்த்தையாக இருக்கட்டும், அது 108 வாக்கியமாக இருக்கட்டும். அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலே நம்முடைய சிஷ்யர்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு 11,000 மந்திரம் அவசியம் இல்லை, 1000 வார்த்தைகளும் அவசியம் இல்லை, 100 மகா வாக்கியமும் அவசியம் இல்லை, 100 மந்திர வார்த்தைகளே போதுமானது அப்படின்னு ஒரு நிலை வரும். நீங்கள் மனனத்தை முடிக்கும்போது நீங்கள் ஆமான்னு சொல்வீங்க. மனனம் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், பார்க்கலாம். அதனால் ததுவனம்னு பேர் அதுக்கு. எளிமையாக அடையக்கூடியவர், அவரை உபாசிதவ்யம், அவரை தியானிக்க வேண்டும். ததுவனம் பூஜிக்கத்தக்க அந்த பொருளை தியானிக்க வேண்டும். முதல்ல செய்ய வேண்டிய பொருளுங்க, ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டிய முதல் குறிக்கோள், முதல் லட்சியம் இறைவன். ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டிய, அறிய வேண்டிய முதல் லட்சியம், முதல் குறிக்கோள், முதல் கொள்கை இறைவன், இறைவன், இறைவன். நீ அது அவரை எப்போ நீ 2வது படுத்துகிற 3வது படுத்துகிறேன்னா அப்படியே அவரை விட்டு விலைக்கு தான் போகிற, கடைசி வரைக்கும் விலைக்கே போயிடுவேன், சேரவே முடியாது, பல கோடி ஜென்மா வீணாக போயிடும். நீங்கள் யாராவது எதிரையாவது சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல இறைவனை பிடிங்க, பிளஸ்ஸிங் வாங்குங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், டிட்டர்மினேஷன், ரெசல்யூஷன், அஃபிர்மேஷன். இந்த அஃபிர்மேஷனில் பிரம்மம் வருது. பிளஸ்ஸிங் ரொம்ப முக்கியம். பிளஸ்ஸிங்கை வச்சு தான், பிளஸ்ஸிங் இருந்துச்சுன்னா இந்த வேலையை எப்படி செய்யணுங்கிற அறிவு கொடுப்பார். அதுதான் கர்மத்தை யோகமாக பண்ணுங்கிறது 5 தத்துவம். நீ கர்மா செய்யணும், பெரிய ஆள் ஆகணும், பணம் வேணும் தானே, முதல்ல பிளஸ்ஸிங்கை வாங்கு. பிளஸ்ஸிங் அறிவை கொடுக்கும், அறிவு செல்வத்தை கொடுக்கும். பிளஸ்ஸிங்கும் அறிவும் இல்லாமல் செல்வம் செல்வான்னா நீ செல்வம்னு போயிட்டு இருக்க வேண்டியதான், தெருவாக அலைய வேண்டியதான். அப்படி தான் அலைஞ்சிட்டு இருக்கான் எல்லாரும். பணத்தை சம்பாதிக்கிறேன், பணத்தை சம்பாதிக்கிறேன், பணத்தை சம்பாதிக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், அடியன் என்ன அலைஞ்சேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த விஷயத்தை அலைகிறாரு?
ஜி காசு காசுன்னு அலைகிறாரு, இட்லி இட்லின்னு அலைகிறாரு. கீழே விழுந்த காசுலாம் எனக்குன்னு சொல்கிறாரு. ஒரு சிஷ்யர் வந்து காலையில் கேட்குறாங்க, சுவாமி பணம் 1 ரூபா கீழே விழுந்துட்டு அதை நான் உனக்கு திருப்பி கொடுக்கணுமா, நானே எடுத்துகிட்டு போகலாமா வீட்டுக்கு? குரு உனக்கு கொடுத்தா அது ப்ளஸ்ஸிங், நீயே எடுத்துகிட்டு போனால் அது திருட்டு. எது சௌகரியம்? எது சௌகரியம் நீயே முடிவு பண்ணிக்கணும். என்ன படிச்சுன்னு தெரில, சுவாகா தான் அது போட்டோம். என்னாச்சுன்னு கேட்டால், ததுவனம் அவர் எளிமையானவர், பூஜிக்கத்தக்கவர், தியானிக்கத்தக்கவர். அந்த நிலையில் சென்றால் யார் முயற்சி செய்தாலும் இறைவனை பிடிப்பது எளிமையானது. விழிப்புற்றவன் அறிந்தும் பூஜித்தும் தியானித்தும் அனுபூதியை அடைகிறான். விழிப்புற்றவன் இன்னும் விழிச்சிக்கவே இல்லையே. நான் யார், எங்கே இருக்கிறேன், என்ன செய்யணும்னு எவனுக்காக தெரியுதா? சொல்லுங்கள். நான் யார், என்ன செய்யணும், எங்கே இருக்கிறேன், எங்கே போகணும், யாருக்கா தெரியுதா? யார் சொல்லி கொடுப்பா? இல்லையே, குரு இல்லையே. 43 எத்தனை மந்திரம் பார்த்துருக்கோம்? 12 கதை இல்லை, அதனால் வேகமாக படிச்சு. அருணாச்சல சிவ 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 அருணாச்சல அருவாய் அருவாய் முலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய்